சுசீலா, 3 பொண்ணுங்களையும் வளர்த்து ஆளாக்கி ஆலமரம் மாதிரி காட்டுறேன்னு வீராப்பா சொல்லிட்டு போன. இப்ப ஏன் அனாதை மாதிரி தனியா போற? நான் ஏன் அனாதை மாதிரி போகணும்? எனக்கு என் 3 பொண்ணுங்க இருக்காங்க. 3 பொண்ணுங்க இருக்காங்க. ஆனா அவன் 3வது பொண்ணு இப்போ உன் கூட இல்ல. அந்த திருட்டு கழுத ஓடி போனா எனக்கு என்ன? எனக்கு மலரும் கையிலும் இருக்காங்க. சுசீலா, மலர் உன் கூடவே இருந்தா, காயலு உன் கூடவேவா இருந்தா? சரி, அதை விடு. அவங்களும் ரொம்ப நாள் உன் கூட இருக்க மாட்டாங்க. தங்கமயில தனியா பிரிச்சு கூட்டு போன மாதிரி அவங்க 2 பேரையும் உங்ககிட்ட இருந்து தனித்தனியா கூட்டு போவேன். எல்லா பொண்ணுங்களும் என்னோடவே வந்து வாழ்ந்துருவாங்க. அன்னைக்கு நீ தனியா நிப்ப, அனாதையா நின்னு அழுவ. காய எப்படி நகர்த்தினா கேம் முடியும்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு காயா நகர்த்தி பிள்ளைங்களை எப்படி தூக்கிட்டு போறன்னு மட்டும் பாரு. ஏன் உனக்கு இந்த குரூர புத்தி? பொம்பளை பிள்ளைங்களே வேணான்னு நீ தூக்கி எரிஞ்சிட்டல, அப்படியே இருந்து தொலைக்க வேண்டியதானே? இப்ப எதுக்கு அவங்கள உன் கூட சேர்த்துக்கிற? நான் என் பொண்ணுங்களோட நிம்மதியா இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா? ஆமா, பொறுக்கல. என் துணை இல்லாம 3 பிள்ளைங்களையும் வளர்த்து ஆளாக்கி ஆலமரம் மாதிரி வசதி வச்சிருக்கியே, அது பொறுக்கல. அவங்க எல்லாரும் தலைக்கு மேல வளர்ந்து உனக்கு ஆதரவா இருக்காங்கல்ல, அது எனக்கு பொறுக்கல. அவங்க இருக்கிற தைரியத்துல தானே என்ன மதிக்காம நீ ஆட்டம் போடுற. அவங்க எல்லாரையும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சு உன்னை தனியா நிக்க வச்சாதான் நீ அடங்குவ. அப்ப என் பேச்ச கேப்பல்ல? மயில் எனக்கு ஏற்கனவே துரோகம் பண்ணவன். அவ போனதுல எனக்கு ஒன்னும் ஆச்சரியம் இல்ல. ஆனா என் மலரும் கையிலும் என்னை விட்டு போக மாட்டாங்க. அவங்கள உன்னால பிரிக்கவே முடியாது. சுசீலா, என்கிட்ட சவால் விடாத. நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். நடத்தி காட்டுவேன். நடக்காது, 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 நடக்காது. திடீர்னு ஏன் இப்படி ஒரு மோசமான கனவு வரணும்? இதான் நடக்க போகுதுன்னு சாமி என்ன எச்சரிக்கை பண்ணுதா? இல்ல, வீட்டுல வீம்பு பிடிச்சுக்கிட்டு இதை நடக்க விட்டுறக்கூடாது. ஆண்டவா, என் கனவுல வந்தது நிஜமாவே நடந்துருமா? மயில் போன மாதிரி என் மத்த பொண்ணுங்களும் அந்த கிட்டே போய் சேர்ந்துருவாங்களோ? இல்ல, அப்படி நடக்க கூடாது. நடக்கவும் நான் விட மாட்டேன். எப்படி இருக்கீங்க தம்பி? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க உட்காருங்க கொஞ்சம். பரவாயில்லப்பா, இருக்கட்டும். உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. உங்க பெத்தவங்க செஞ்ச புண்ணியம், இந்த ஆபத்துல இருந்து நல்லபடியா மீண்டு வந்துட்டீங்க. நாங்க எல்லாருமே உங்களுக்காக வேண்டிக்கிறோம். உங்களுக்கு சீக்கிரமா குணமாகி எழுந்து வந்துருவீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ். அவ இன்னும் வரலையா தம்பி? அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. வர நேரம் தான். அவ இப்ப எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அவ
மாடி ரூம்ல தானே ஆண்டி இருப்பா? இல்லப்பா, அவ அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போயிட்டா. அந்த ஆள் கண்டதையும் சொல்லி அவ மனச கலைச்சு அவர் அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அவ உங்ககிட்ட இத பத்தி எதுவும் சொல்லலையா? உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு அந்த ஆள் தான் சொல்லியிருப்பாரு. அந்த ஆள் நல்லவர் இல்ல தம்பி, ரொம்ப ரொம்ப மோசமானவர். அந்த ஆள் மனசு முழுக்க விஷம்தான் இருக்கு. அவ எதுக்கு தம்பி அந்த வீட்டுல போய் தங்கணும்? உங்க உறவே வேணான்னு அறுத்து விட்டதுக்கு அப்புறம் அவ எங்க தங்கினா எனக்கு என்னன்னு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த விஷயத்துல என்னால அப்படி இருக்க முடியாது தம்பி. நீங்களும் மயிலும் எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டது துரோகம். அதை என்கிட்ட சொல்லாம மறைச்சு நாடகம் ஆனது அதை விட பெரிய தப்புதான். அந்த கோவமும் வருத்தமும் எனக்கு இப்பவும் இருக்கு. என்னைக்கு அந்த காயம் ஆறாது. அதனாலதான் நீங்க மாடியில இருக்க கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன். பதிலுக்கு நீங்களும் என் கூட சண்டை போடுங்க, இல்ல வேற எங்கேயாவது வீடு பார்த்துட்டு போங்க. அந்த ஆள் வீட்டுக்கு ஏன் போகணும்? அவர் யாரு உங்களுக்கு? அந்த ஆளை பத்தி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. அந்த ஆள் அவளை பண்ணாத கொடுமையே இல்ல. அவளை அழ வச்சு வேடிக்கை பாக்குறது தானே அந்த ஆளோட வேலையா இருந்துச்சு. ஏதோ ஒரு பிரச்சனையில உங்களை கூட ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சார்ல, அவர் வீட்டுக்கு போய் அடைக்கலமா போறது அசிங்கமா இல்ல? இல்ல ஆண்டி, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா அவர்தான் அன்னைக்கு எங்களை... தம்பி, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். அவர் தான் இப்ப உங்களை ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்தாரு. உங்க ஆபரேஷனுக்கு பணம் கட்டினாரு. அவளுக்கு துணையா அவ கூடவே இருக்காரு. இதெல்லாம் எனக்கு தெரியும் தம்பி. இதெல்லாம் செஞ்சா மட்டும் அவர் நல்லவர் ஆயிடுவாரா? உள்ள அம்மா குரல் கேக்குது. அவர்கிட்ட அம்மா டென்ஷனா என்ன பேசிட்டு இருக்காங்க? இத பாருங்க, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்லவன் கெட்டவனா மாறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஆனா ஒரு கெட்டவன் நல்லவனா மாறுதுங்கிறது ஒரு நிமிஷத்துல நடக்கிற காரியம் இல்லப்பா. மந்திரம் போட்ட மாதிரி யாராலையும் இப்படி மாறவும் முடியாது. அதுவும் அந்த ஆள் மாறுறதெல்லாம் வாய்ப்பே இல்லாத விஷயம். ஆண்டி, நீங்க அவரை பார்த்ததே இல்ல. ஆனா எதை வச்சு இப்படி எல்லாம் பேசுறீங்க ஆண்டி? ஒரு ஆளை பார்த்தாதான் அவங்கள புரிஞ்சுக்க முடியுங்கிறது இல்ல, மத்தவங்க சொல்றத வச்சே அந்த ஆள் எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்க முடியும். இத்தனை வருஷ அனுபவத்துல நான் நிறைய அடிபட்டிருக்கேன். அத வச்சுதான் சொல்றேன், என் அனுபவம் என்னைக்கும் தப்பா போகாது. அந்த ஆள் இப்ப நடந்துக்கிறத வச்சு அவரு நல்லவராயிட்டாருன்னு அவ முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்கா. நான் அந்த ஆளை புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சொல்றேன். அந்த ஆள் பண்ண கொடுமைகளை வச்சு சொல்றேன். அந்த ஆள் நல்லவரா மாறது இந்த ஜென்மத்துல நடக்காது. அப்படி மாறிட்டா மாதிரி வேணும்னா நடிக்கலாம். அந்த ஆள் இப்போ அதைத்தான் செஞ்சிட்டு இருக்காரு. ஏதோ உள்நோக்கத்தோட தான் அவர் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு எனக்கு தோணுது தம்பி. நீங்களே கொஞ்சம் நிதானமா நல்லா யோசிச்சு பாருங்க. அவளை அந்த சித்திரவதை பண்ணவரு, வேலையை விட்டு விரட்டணும்னு துடிச்சவரு, திடீர்னு எப்படி அவளுக்கு நல்லது செய்ய முடியும்? அப்படிப்பட்டவரு அவளை கொண்டு போய் பாதுகாப்புல எப்படி வச்சுக்க முடியும்? அவரு என்ன சொன்னாரு, அவ என்ன கேட்டு நம்பினான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும், அந்த ஆள் மனசுல ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. அதனாலதான் இப்ப உங்க ரெண்டு பேருக்காகவும் இப்படி உருகுறாரு. அவரை நம்பி போறது கண்ணை கட்டிக்கிட்டு கடல்ல குதிக்கிறதுக்கு சமம். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் தம்பி. அவ வந்தா கொஞ்சம் அவகிட்ட பேசுங்க தம்பி. அந்த ஆள் வீட்டுல போய் இருக்க வேண்டாம்னு கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாத வேலைதான். நீங்க எக்கடி கெட்டு போனா என்னன்னு நான் போயிடலாம். ஆனா மனசு கேட்கல. பெத்த பாசமும் பழகுன தோஷமும் என்ன சும்மா இருக்க விட மாட்டேங்குது. உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். இவ்வளவு தூரம் பேசுறேன். அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்க இஷ்டம்பா. உடம்ப பாத்துக்கங்க. நான் கிளம்புறேன். ஓகே ஆண்டி.
கஞ்சி குடிச்சீங்களா? நேத்து பார்த்தப்ப தலை வலிக்குதுன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. பதில் சொல்ற விதமே சரியில்லையே. அம்மா தேவையில்லாம இவரை குழப்பிட்டு போயிட்டாங்களோ? ஜீவா, என்ன யோசிக்கிறீங்க? நீ இப்ப எங்க தங்கி இருக்க? குருமூர்த்தி சார் வீட்ல தான். மயில, நம்ம ரூம்ல தங்காம எதுக்கு அங்க போன? மயில, நம்ம ரூம்ல தங்காம எதுக்கு அங்க போன? ஜீவா, நம்ம ரூம்ல தங்கறதுல நிறைய பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? இப்ப இருக்கிற நிலைமையில இதெல்லாம் யோசிக்காதீங்க ஜீவா. நான் எதையும் யோசிக்காம செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? மயில, உன் முடிவு தப்புன்னு சொல்லி ஆன்ட்டி சொல்றாங்க. அம்மா பேசினத நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன் ஜீவா. சார் மேல இருக்கிற கோவத்துல தான் அம்மா அப்படியெல்லாம் பேசுறாங்க. நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. மயில, நான் சொல்றது கேளு. ஆன்ட்டி சொல்றதுதான் சரின்னு எனக்கும் தோணுது. நீ நம்ம ரூம்க்கே கிளம்பி போ, அதுதான் சரி. ஜீவா, நீங்க புரியாம பேசாதீங்க. நான் இப்ப அங்க இருக்கிறது தான் சேஃப். அதான் ஏன்னு கேக்குறேன். ஜீவா, நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில நான் இத பத்தி எதுவுமே சொல்ல வேணான்னு பார்த்தேன். ஜீவா, நமக்கு நடந்தது ஆக்சிடென்ட் கிடையாது, மர்டர் அட்டெம்ப்ட். மர்டரா? மயில் வாகனன் தான் என்ன கொல்றதுக்காக திரும்பவும் முயற்சி செஞ்சிருக்கான். நான் தப்பிச்சிட்டேன்னு தெரிஞ்சு வீட்டுக்கு வந்தோம். அவன் என்ன அட்டாக் பண்றதுக்கு மறுபடியும் வாய்ப்பு இருக்குன்னு சார் சொல்றாரு. என்னால வீட்ல இருக்கிற மத்தவங்களுக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு தான் சார் என்ன அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு ஜீவா. அது சரின்னு தோணுனதுனாலதான் நானும் அதை ஏத்துக்கிட்டேன். என்ன மேடம் இதெல்லாம்? பேஷண்ட தொந்தரவு பண்ணாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு? படிச்சு நீங்களே இப்படி பண்ணலாமா? சாரி சிஸ்டர், சும்மா பாத்துட்டு போலான்னு தான். அதே பேஷண்ட்டுக்கு ரிஸ்க் தான் மேடம். உங்களை பார்த்தா பேஷண்ட்டுக்கு ஆறுதலா இருக்கும்னு தான் உங்களை அலோ பண்ணோம். ஆனா உள்ள வந்து நீங்க சும்மாவா இருக்கீங்க? இவர்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுக்குறீங்க, இவரும் பதிலுக்கு பேசுறாரு. இந்த மாதிரி பேசுறது பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரெயின் தானே மேடம். இவரை முழுசா குணமாக்கி அனுப்பணும் தான் நாங்க வச்சிருக்கோம். வேண்டாம்னா சொல்லுங்க, இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். நீங்க வீட்ல வச்சு பாத்துக்கோங்க. நீங்களும் நிம்மதியா இருப்பீங்க, நாங்களும் டென்ஷன் இல்லாம இருப்போம். சாரி சிஸ்டர், நான் இப்ப கிளம்பிடுறேன். முடிஞ்சா இங்க வரதே அவாய்ட் பண்ணுங்க மேடம். ஏதாவது தேவைன்னா நாங்களே கூப்பிடுறோம். அப்ப வந்தீங்கன்னா போதும். நீங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா பேஷண்ட் ரெக்கவர் ஆவாரு. நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க மேடம். ஓகே சிஸ்டர். ஜீவா, நான் கிளம்புறேன். நீங்க முதல்ல குணமாகி வீட்டுக்கு வாங்க, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். டைம் ஆச்சு. டேக் கேர். ஒரு வாரமா நல்ல ஓபி அடிச்சு சுத்துனியா? வணக்கம் சார். சார், இனிமேல் இது யாரும் இல்லைல்ல, பழைய ஞாபகத்திலே போயிட்டு. வணக்கம் தலைவரே. என்னாச்சு சார்? உங்களை இந்த நிலைமையில பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு தலைவரே. ஆண்டவரே, இந்த ஏரியாவுல சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வேணும்னு யார் கேட்டாங்க? திடீர்னு எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க? மேல் இடத்துல இருந்து சொல்லும் போது நம்ம கேட்டுக்கணும். பரமர ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. நீங்க சீனியர், இத கூட நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுமா? வெரி குட் குருமூர்த்தி, வெரி குட். எல்லாரையும் கூட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு காலையிலேயே அரட்டை கச்சேரி ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு
ஸ்டேஷன்னா இப்படிதான் இருக்கணும். கிரேட், சிம்பிளி கிரேட். சாரி சார், சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். இப்படி சும்மா சும்மா பேசியே கிரைம் ரேட்டை அதிகமாக்கி இருக்கீங்க. அதை குறைக்கணும்னு தானே என்ன இங்க போஸ்டிங்ல போட்டிருக்காங்க. நான் வந்தும் கிரைம் ரேட் கீழே போகலன்னா அது எனக்கு தான் அசிங்கம். சோ இந்த மீட்டிங் இதோட முடிச்சிட்டு எல்லாரும் அவங்கவுங்க சீட்டுக்கு போறது நல்லது. இப்ப என்ன பண்றீங்க? டியூட்டி டைம் முடிஞ்சதும் வெளியே போய் உங்க கான்ஃபரன்ஸை கண்டினியூ பண்றீங்க. இப்போ கொடுத்த வேலையை அவங்க பார்க்க போறீங்க. ஓகே? மயிலு, நீ ஒரு ரேர் காம்பினேஷன் மயிலு. மங்களகரமாவும் இருக்க, கியூட்டாவும் இருக்க. இப்ப நீ என்ன பண்ண போற? ஒரு குட்டி ஸ்மைலோட ஸ்பெஷலா விஷ் பண்ணன்னு வச்சுக்கோயேன். இந்த நாள் இனிய நாளா மாறிடும். So, do me the honor. மயிலு, நீ ஏன் பார்வையில் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? இனிமே இவரு உனக்கு தலைவன் இல்ல, நான் தான் தலைவன். உங்க இன்ஸ்பெக்டரும் எனக்கு கீழே தான். இவரும் நான் சொல்றதை செய்யணும். அண்டர்ஸ்டாண்ட்? சரிங்க சார். நான் எதிர்பார்த்த அளவுக்கு சிரிப்பு வரல. இட்ஸ் ஓகே, இன்னைக்கு இது போதும். தேவையில்லாம பேச. அப்புறம் குருமூர்த்தி சார், இந்த இடம் உங்களுக்கு செட் ஆயிடுச்சா? தனி ரூம்ல கெத்தா இருந்துட்டு இப்படி கூட்டத்தோட கூட்டமா இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது, ஸ்டேஷன்ல வேற ரூம் இல்ல, லாக்அப் ரூம் தான் இருக்கு. இங்க உள்ளெல்லாம் வைக்க முடியாது, அதான் இங்கே உட்கார வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இப்போ நீங்க இன்ஸ்பெக்டர் தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல, இடம் மட்டும் தான் மாறி இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எங்க உட்கார்றோங்கிறது முக்கியம் இல்ல சார், எப்படி வேலை செய்யறாங்கிறது தான் முக்கியம். எனக்கு இதுல பிரச்சனையே இல்ல. என்ன அடிச்சாலும் வலிக்காத மாதிரியே மெயின்டைன் பண்றீங்க. வணக்கம் சார். வாங்க கோவிந்தன். ஆமா, என்ன இங்க ஸ்டேஷன் பக்கம்? இந்த ஸ்டேஷன் இப்போ உங்க கண்ட்ரோல் வந்துருச்சு இல்லையா, அதான் வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். கங்க்ராச்சுலேஷன் சார். நம்ம ஏரியாவில் 2வது பார் ஓபன் பண்ணிட்டேன் தலைவரே. எப்பவும் போல கம்சன் வாங்கிட்டு கம்முன்னு இருந்துரு. சர்வீஸ் முடிகிற வரைக்கும் நிம்மதியா இருக்கணும்ல. குருமூர்த்தி, யார பேர் சொல்லி கூப்பிடுற? டேய், என்னடா முறைக்கிற? தேங்க்யூ கோவிந்தன். எங்க விழணுமோ அங்கதான் விழுந்திருக்க கோவிந்தன். எங்க சார் கிட்ட மன்னிப்பு கேளு. சார பழி வாங்கணும்ன்ற எண்ணத்தை விட்டுட்டு இனிமேலாவது ஒழுங்கா இருக்கணும்னு வழிய பாரு. தண்டனைய அனுபவிச்சுட்டு திரும்ப இங்க வந்து ஏதாவது வாழாட்டணும்னு நினைச்ச தொலைச்சிடுவேன்.
கொன்னுடுவேன் உன்னை. வாயா. குருமூர்த்தி, உங்க போன் எடுத்து ஒரு போட்டோ எடுங்க.